வெற்றியின் வானமே முருகன். நம்முள் ஒவ்வொருவருக்குள்ளும் உறைந்திருக்கும் சக்தியின் சுடரே. முருகன் என்றால் வெற்றி, முருகன் என்றால் உண்மையான முயற்சி, முருகன் என்றால் தவம், திருவருள் மற்றும் தன்னம்பிக்கையின் ஒளிவிளக்கு. அவர் கையில் வைத்திருக்கும் வேல் வெறுமனே ஆயுதம் அல்ல, அது ஒரு அடையாளம். அவசரத்தில் கூட கவலையின்றி எதிரிகளை வெல்வதற்கான துணிவின் சின்னம். அந்த வேல் நம்மை அழைத்து ஒரு கேள்வி கேட்கிறது. நீ தோல்வியால் பயந்து விட்டாயா, அல்லது வெற்றிக்காகவும் போராடத் தயார் உள்ளவரா? முருகன் பிறந்ததிலிருந்தே அவர் ஒரு போராளி. சிவபெருமானின் தபத்தில் தோன்றிய சக்தி அரிசியர் அடிகள் மூலம் பரிசுத்தமானது. உலகின் தீய சக்திகளை அழிக்க வந்த தேவசேனா நாயகன். இந்த உலகம் நமக்கு சவால்களை சுமந்து கொடுக்கிறது. ஆனால் அந்த சவால்கள் நம்மை தோற்கடிக்கவே அல்ல, மாறாக நம் உள்ளுணர்வை உருவாக்கவும் நம்முள் புதுமை சிந்தனையை தூண்டவும் வருகின்றன. இந்த உண்மையை புரிந்து கொள்ள முருகனை நினைத்தால் போதும். தனது வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே முருகன் சூரபத்மனை அழிக்க தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த சூரபத்மன் ஒரு நமக்குள்ளே வாழும் சந்தேகம், பயம், சோம்பல், குறைந்த நம்பிக்கை ஆகியவற்றின் உருவம். அந்த அரக்கனை வெல்வதற்காகவே முருகன் வேலையேந்தினான். அந்த வேல் நம் நம்பிக்கையையும் துணிவையும் உயிர்ப்பிக்கிறது. வாழ்க்கை நமக்கு எத்தனை தடைகள் கொடுத்தாலும் முருகனைப் போல நாமும் உண்மை, உறுதி மற்றும் உழைப்புடன் நம் பாதையை தொடர்ந்து செல்ல வேண்டும். முன்னேற்றத்திற்கு முருகன் வழிகாட்டி. முருகன் என்பது வெறும் ஒரு கடவுளின் பெயர் அல்ல, அவர் ஒரு பாதை. முயற்சி செய்வோருக்கான வழிகாட்டி. உயர்வுக்கான ஒவ்வொரு படிக்கட்டையும் முருகன் தனது அறுபடை வீடுகளால் விளக்குகிறார். ஒவ்வொரு இடமும் ஒரு வாழ்வின் ஒரு கட்டத்தை காட்டுகிறது. பிசாரமற்ற தொடக்கம் திருத்தணிகை, அனுபவம் திருச்செந்தூர், மனோவலிமை பழமுதிர் சோலை மற்றும் சிரமங்களை சந்தித்து வெற்றிக்கேறுதல் பழனி ஆகியவை. பழனியில் முருகன் தன்னை தண்டாயுதபாணி என்றொரு விரதியாக காட்டுகிறார். எதையும் அடைந்து வெற்றி பெற அவசியமாய் வருவது விரதம். நம் ஆசைகளிலிருந்து, சோம்பலிலிருந்து, கவலையிலிருந்து. வாழ்க்கை என்பது சோதனைகளின் வரிசை. ஒவ்வொரு தோல்வியும் ஒரு பாடம், ஒவ்வொரு முயற்சியும் ஒரு படிகட்டாயிருக்கிறது. முருகனை நினைத்து நம்முள் உள்ள சோம்பலை அழிக்க வேண்டும். காலை எழும்போதே அவர் பெயரை சொல்லி, இன்று ஒரு புதிய நாள், நான் புதிய முயற்சி செய்யப் போகிறேன் என்று உறுதியாக நினைத்தாலே அந்த நாளின் வெற்றிக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன. வாழ்க்கையின் சோதனைகளுக்கு முருகனின் உதவி நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் ஒளியில்லாது இருள் சூழும் நாட்கள் வரும். அந்த நேரங்களில் நமக்கு தேவைப்படும் ஒரே சக்தி நம்பிக்கை. முருகன் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய வரம் அவர் நம்முள் நம்பிக்கையை விதைப்பது. மாணவனாய் தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம், தொழிலதிபனாய் ஒரு புதிய முயற்சி தோல்வி அடைந்திருக்கலாம், குடும்ப தலைவனாய் பொறுப்புகளை ஏற்க இயலாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நிலைகள் எல்லாம் முடிவல்ல, அவை ஆரம்பம். முருகனைப் போல நாம் நமக்குள்ளே வேலொன்றை உருவாக்க வேண்டும். அது நம் எண்ணத்தினால் உருவாகும். அந்த வேல் தோல்வியை வெற்றியாக மாற்றும் உந்து சக்தியாக அமையும். வாழ்க்கை ஒருபோதும் சீராகச் செல்லாது, அது ஒரு மலையேறும் பயணம். வெற்றி என்பது உச்சியில் கிடைப்பது அல்ல, அந்த உச்சிக்கேறும் முயற்சியில் நாம் உள்ள ஒவ்வொரு நிமிடத்திலும் நாம் காணும் சிரமம்தான் உண்மையான வெற்றி. அந்த உச்சிக்கு செல்லும் போது முருகனை நினைத்தால் நம்முள் தோன்றும் சக்தி நம்மை பக்குவமான மனிதராக மாற்றும். முருகனின் பாடம் சிந்திக்கும் சக்தி. முருகன் புத்திசாலித்தனத்தின் தேவதையாக கருதப்படுகிறார். தமிழ் மொழியின் வடிவான அவர் ஞானத்தின் அரசராக விளங்குகிறார். இவர் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம், எந்த சூழ்நிலையும் சமாதானமாக அணுக வேண்டும். உழைப்புக்கு வழிகாட்டும் அறிவு, சிக்கலுக்கு தீர்வான சிந்தனை, இவை அனைத்தையும் முருகன் நமக்கு கற்றுத்தருகிறார். முருகனை போற்றும் நெஞ்சம் பயத்தை காணாது. காரணம், அவர் நமக்குள் சிந்தனை செய்யும் திறனை வளர்த்து வைக்கிறார். ஒருவர் ஒழுக்கத்துடன் வாழும்போது முருகனின் அருள் அவருக்கேற்பவே வரும். அந்த அருள் நம் எண்ணங்களை தெளிவாக்கி செயலை வெற்றியடையச் செய்கிறது. முருகன் நம் சக்தியின் நிலைத்த தூணாக. முருகனை நம்புவது நம்மை நாமே நம்புவதைப் போன்றது. நம் உடலில் பலம் குறைந்தாலும் நம் மனதில் நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையே நம்மை வெற்றியின் உச்சிக்கே கொண்டு செல்லும். அந்த நம்பிக்கையின் வடிவமே முருகன். உங்களை யாரும் மதிக்கவில்லை என நீங்கள் எண்ணினாலும் முருகன் உங்களை நம்புகிறார். அவரை நம்புங்கள். உங்கள் உள்ளத்திலிருந்து பயத்தை அகற்றி நம்பிக்கையை விதையுங்கள். அந்த நம்பிக்கையை நீங்காத உழைப்புடன் நீட்டியால் வெற்றியே உங்கள் வீடு தேடி வரும். முடிவுரை: முருகன் ஒருவரை வெற்றிக்காக உருவாக்குகிறார். அவர் ஒருவரை தன் நம்பிக்கையால் நிரப்புகிறார். அவரை நம்பும்போது வாழ்க்கையின் எந்த தடைகளும் நம்மை பாதிக்காது. ஒவ்வொரு முறையும் நாம் விழுந்தாலும் முருகன் நமக்குள் கூறுகிறார், எழு, நீ தோற்கவில்லை, நீ இன்னும் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்பதே உன் நிலை. அந்த வார்த்தையை நம்புங்கள். முருகனை நினையுங்கள், முயற்சியுங்கள்.
உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டமைத்துக் கொள்ளுங்கள்.